நல்லா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு 40-50 வயது மேலே இருந்தவங்க எல்லாரும் அம்பிகாபதி படம் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. நம்ம சிவாஜி சார் தான் அம்பிகாபதியாக நடிப்பார். என்ன அழகு சார், ஹேண்ட்ஸம்னா அவர் தான், அழகுன்னா அவர் தான் அழகு. அம்பிகாபதி அமராவதி கதை தெரியும் தானே உங்களுக்கு? அம்பிகாபதி எழுதியதாக சொல்லப்பட்ட பாடல்கள் நமக்கு இன்றைக்கு கிடைக்கவில்லை. அந்த கதை உண்மையிலேயே நடந்ததா என்பதற்கான தரவுகளும் நமக்கு இல்லை. ஆனால் காலங்காலமாக அந்த கதை வாழ்ந்து வருகிறது. நண்பர்களே, கதைகளுக்குள்ளே வரலாறும் வரலாற்றுக்குள்ளே கதைகளும் இருப்பதுதான் இந்த மண்ணினுடைய பழக்கம். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இயந்துதான் இருக்கும் அந்த கதை. அதனால் அந்த கதை குயிக்காக பார்த்துடலாம், ஒருவேளை தெரியாது, எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவர்களுக்காக. கம்பரின் மகன்தான் அம்பிகாபதி. கம்பன் மா சக்கரவர்த்தி என்பதை பற்றியெல்லாம் இன்னொரு கூட்டத்தில் தனியாக நம்ம பேசலாம். அவரின் மகன்தான் அம்பிகாபதி. அம்பிகாபதியும் கவிஞன். அமராவதி என்ற சோழ அரசனின் மகளை அம்பிகாபதி காதலிக்கிறான், அவளும் அவனை காதலிக்கிறாள். இந்த காதலுக்கு மன்னன் தடை சொல்லுகிறான், நடக்கிறது தானே. என்ன தடை சொன்னான் என்பது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. இவன் மன்னர் மகன் அல்ல என்பது ஒரு காரணம், அதுதான் வெளிப்படையான எல்லாருக்கும் தெரிஞ்சு. இன்னொரு காரணம் சொல்கிறான், உங்கள் அப்பா எவ்வளவு பெரிய கவி சக்கரவர்த்தி, ராமாயணத்தையே பாடிட்டார், ஆனால் நீ பாடுற பாட்டு எல்லாம் காதல் பாட்டு, எல்லா பாட்டும் என் மகளை பற்றி நீ பாடியிருக்க, உன்னை கவிஞன்னு நான் எப்படி ஒத்துக்க முடியுன்றார். அப்போது கடவுளை பாடாதவன் கவிஞனே இல்லை என்று சொன்னது தான் இந்த தமிழ் மண்ணினுடைய வரலாறாக இருந்திருக்கிறது.